தேவனோ பெருங்காற்றிலேயே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். சில வேளையில நமக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள்ல எங்களை நடத்திட்டு போறீங்கன்னா, தேவன் நடத்தின தேவ மனிதர்களை நமக்கு சாட்சியாக நிறுத்தி காட்டுவார். முதலாவது சீஷர்களை தேவன் நடத்தி கொண்டு போன பெருங்காற்று. அந்த மக்களுக்கு தெரியவே இல்லை, அக்கறைக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நடுவில் இருக்கிற பிரச்சனை தெரியல, சொல்லவே இல்லை ஆண்டவர். ஆனா எதற்காக அந்த வழியா கொண்டு போனார்னா, தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் காணும்படியாக. நான் உங்கள் அன்பாக சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற அந்த புயல் காற்றில் கர்த்தர் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை காணும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். யோனாவை பாருங்கள், அவன் வாழ்க்கையில் தேவன் நியமித்த இடத்துக்கு போக மாட்டேன், என்ன தான் பணத்தை வச்சு பொருளை வச்சு மனசில் இருக்க ஆசையை வச்சுக்கிட்டு அவன் போகணுன்ற இடத்த தடுக்கிறதுக்குனே தேவன் பெருங்காற்றை கொண்டு வந்தார். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, தேவனுடைய கரத்தில் விருந்துறேன், எனக்கு இதுக்கு மேலே எங்கே போகணும்னு தெரியல, கர்த்தர் என்னை எங்கே வேணாலும் கொண்டு போங்க, பாதாளத்துக்கு கொண்டு போனாலும் கொண்டு போங்க, என்னை நினிவே கொண்டு போனாலும் கொண்டு போங்க, நம்முடைய கரத்தில் விழுந்துடுறேன். கர்த்தர் அருமையாக அவனை கொண்டு போய் கரை சேர்த்தார், பெருங்காற்றை அமர பண்ணினார். பவுல் சந்தித்த பெருங்காற்று, அந்த பெருங்காற்றில் படகை உடைச்சிட்டாரு, கப்பலை துண்டு துண்டா உடைச்சிட்டாரு, உடைமைகள் எல்லாம் அவன் கையை விட்டு எடுத்துட்டாரு, எல்லா பொருளையும் எடுத்துட்டாரு, உயிரை மட்டும் தப்பிச்சு கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னார், இனி நீ வாழ போற வாழ்க்கை பணத்துக்கோ பொருளுக்கோ ஆஸ்திக்கோ அந்தஸ்துக்கோ கப்பலுக்கோ கிடையாது, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்.